ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி 2026க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 11,127 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. இப்ப இந்த ஏஎல்பி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு கம்மிங் மண்டே 18 மே 2026 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஏஎல்பிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஏஎல்பிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல, நான் இப்ப இருந்தே ஏஎல்பிக்கு படிக்க ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸஸ் வேணும், வீக்லி பிளான் வேணும், வீக்லி டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து உங்க கையில கொடுத்துருவோம். ஓகே, சோ அந்த பிளானை முடிச்சதுமே சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். சண்டே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்கோட பிளான் முடிச்சதும் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் தேர்ட் வீக்குக்கான பிளான். சோ இப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 monthsல நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா சிபிடி 1க்கான டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் சிபிடி 2வையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா சோ ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக் கூட நம்ம ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன் மேம், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, சோ இப்ப இருந்து நான் படிச்சா கிளியர் பண்ணிரலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. சோ இப்பவும் டைம் இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட்ல எக்ஸாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 70 நாள் கிட்ட டைம் இருக்கு. சோ கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் ரீசனிங், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாத்தையுமே நீங்க ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே இது நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இப்ப இருக்கிற டைமையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால மண்டே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான அடுத்த பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ இப்போ ஸ்டார்ட் பண்ண ஃபைனல் பேட்சுக்கும் உங்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னா 1 வீக் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஸ்பீடா படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் பேட்ச் கூடயே நீங்க என்ன பண்ணிரலாம், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். சோ குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, கடைசி எனக்கு 70 நாள் தான் டைம் இருக்கு, இந்த டைம்ல நான் குரூப் டிக்கு ரெடி ஆகணுங்கிற ஸ்டூடெண்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த குரூப் டியோட பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, சோ மத்த எல்லா பேட்சை விட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். ஆனா ஏஎல்பிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா, இப்பதான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால இது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், அதாவது நிதானமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனால இப்பவே ஏஎல்பிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுக்கு அப்புறமா டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் வரும். என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன், அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா மேல வந்து சிஜிஎலோட நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து சிஹெச்எஸ்எலோட நோட்டிபிகேஷன். சிஜிஎல் பாத்தீங்கன்னா 15,000 வேகன்சி ரிலீஸ் பண்ண போறாங்க. சிஹெச்எஸ்எல்ல பாத்தீங்கன்னா 3,000ல இருந்து 5,000 வரைக்கும் வேகன்சி ரிலீஸ் பண்ண போறாங்க. எம்டிஎஸ்க்கு 10ஆம் கிளாஸ் குவாலிபிகேஷன் போதும். அடுத்து எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சோ இப்போ இதுக்காக நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரயில்வேயோட சிலபஸ் எஸ்எஸ்சியோட சிலபஸுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். ரயில்வேனா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் படிச்சா போதும். எஸ்எஸ்சில எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும். அவ்வளவுதான் எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்பதான் நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இல்ல செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல தான் ஏஎல்பிக்கான புதிய பேட்சும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான பேட்சும் இந்த கோர்ஸ்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான பேட்சஸும் இதுல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்எஸ்சியோட நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அதுக்கான கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கொண்டு போவோம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாத்துக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க இந்த 1899 பே பண்ணிட்டீங்க, ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எப்பனாலுமே நம்ம ஆப்ல நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம், மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வீக்லி பிளான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், வீக்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம்.
தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். இப்போ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் எனக்கு 1 இயருக்கு மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏபிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் இப்போ இருக்க எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி 699 பே பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா நீங்க 499 பே பண்ணா போதும். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஎல்பிக்கு டீம் வந்து டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இல்லையா? சோ டெஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நீட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ ஏஎல்பிக்கான டெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதும் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஓகேவா? என்டிபிசி யூஜிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், இப்ப நடந்து முடிஞ்ச 7, 8, 9 மேயோட ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 199 ஷிஃப்டோட கொஸ்டினுக்கு 99 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டினா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டினா நீங்க வந்து 1399 மட்டும் பே பண்ணா போதுமானது. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ஆஃபர் வந்து 16/5/2026 நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஎல்பி எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம யூடியூபோட வீடியோல நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுல பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸும் யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.